சில நேரங்களில் இந்த உலகம் ரொம்ப பெருசாகவும் பயமுறுத்துவதாகவும் தோணும். ஜன்னலுக்கு வெளியே இடி இடிக்குது, மின்னல் வெட்டுது. அந்த இருட்டில் ஜன்னல் ஓரத்தில் இருக்கிற செடி கூட ஒரு பெரிய பூதம் மாதிரி தெரியுது இல்லை? பயம் என்பது ஒரு பெரிய புயல் மாதிரி தங்கம். அது உன்னை ரொம்ப தனியாகவும் யாரும் இல்லாத மாதிரி பயமாய் உணர வைக்கும். பயம் வந்தாலும் அது நிலைத்திருக்காது. ஒளி வந்தவுடன் இருள் மறைந்து போகும். அந்த சத்தம், அந்த இருட்டு உன் மனசுக்குள்ள ஒரு புயல் மாதிரி வீசும். நீ உன்னை மறைத்துக்கிட்டு அமைதியா கிடக்கிறாய். இருந்தாலும் உன் உள்ளம் மட்டும் இன்னும் பயந்துக்கிட்டே இருக்கும். ஆனா வெளிச்சம் இருக்கிற இடத்துல பயம் இருக்காது. முக்கியமா பாட்டியோட கதைகள் இருக்கிற இடத்துல பயத்திற்கு இடமே இருக்காது. இதோ பாட்டி, உனக்காக ஒரு போர்வை கொண்டு வந்திருக்கேன். பாரு, இது வெறும் போர்வை கிடையாது கண்ணா. இது இதிகாசம். நம் முன்னோர்கள் நமக்காக விட்டுச் சென்ற உண்மைகளால் நெய்யப்பட்டது. இதுதான் தர்மமேகம். அன்பு இருக்கிற இடத்தில் மனசு அமைதியை கண்டுபிடிக்கும். ஒரு கதை ஒரு மனசை மாற்ற முடியும். இதோ இந்த போர்வை ஒரு சாதாரண போர்வை இல்லை. அதுக்குள் ஒரு உலகம் இருக்கிறது. ஒளியால் நிறைந்த ஒரு உலகம். இதோ இந்த போர்வையை நன்றாக பார். ஒவ்வொரு தையலிலும் ஒரு கதை இருக்கிறது. இந்த சிறிய கட்டத்தை பார். அது சாதாரண ஓவியம் மாதிரி தோன்றலாம். ஆனா ஒரு மலை அதுக்குள் மறைந்திருக்கிறது. இது சஞ்சீவி மலை, வாழ்க்கையை மீட்டெடுக்கும் சக்தி கொண்ட மலை. நீ பார்க்கிறதெல்லாம் ஒரு ஓவியம் இல்ல, ஒரு உண்மை, ஒரு இதிகாசம். அந்த மலையோட சேர்ந்து யார் வர்றார்னு பார். இவர்தான் ஹனுமான். அசாதாரண பலமும் அளவற்ற பக்தியும் கொண்டவர். தன் நண்பனை காப்பாற்ற ஒரு முழு மலையையே தூக்கிட்டு வர்றார். அவருக்கு சாத்தியமில்லாதது எதுவும் இல்லை. ஏனென்றால் அவர் மனசுல ஒரே ஒன்றுதான் இருக்கிறது, பக்தி. அந்த பக்தி, அவரோட நம்பிக்கை, அவரோட தைரியம், அதுதான் அவரை உயர்த்துகிறது வானத்திற்கும் மேலே. நீ உன்னை பலவீனம்னு நினைக்கும் நேரங்களில் ஹனுமானை நினைச்சுக்கோ. உன்னுள் இருக்கும் சக்தி உனக்கே தெரியாமல் காத்திருக்கிறது. ஒரு நம்பிக்கை, ஒரு உண்மையான முயற்சி, அதுவே ஒரு மலையையும் நகர்த்தும். இந்த கட்டத்தை பார். இங்க வேறு கதை இருக்கிறது. பலம் மட்டுமில்ல, வழிகாட்டலும் தேவை என்று சொல்லும் கதை. வாழ்க்கை ஒரு போர்க்களம் போல் இருந்தாலும் அதை எப்படி எதிர்கொள்வது, அதுதான் முக்கியம். அந்த கதையை காட்டப்போவது நம்ம கிருஷ்ணர். அவர் சொல்லுவது ஒன்றே, உன் கடமையை செய், பலனை பற்றி கவலைப்படாதே. நீ செய்கிறதை உண்மையோட செய்தால் பயம் வரவே வராது. சந்தேகம் நீங்கிடும். நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியும் உன்னை சரியான பாதைக்கு தான் கொண்டு போகும். வழி தெரியாத நேரங்களிலும் நீ தனியா இல்லை. ஒரு சக்தி எப்போதும் உன்னுடன் இருக்கும். அதை நம்பு. அமைதியாயிரு. தர்மம் இருக்கும் இடத்தில் தவறு நிலைக்காது. தர்மமேக போர்வை புயலை நிறுத்தாது, ஆனா உன்னை தைரியசாலியா மாத்தும். அது உன்னை காக்கும். இப்போ நிம்மதியா தூங்குடா கண்ணா. நாளைக்கு உன்னோட தைரியமான கதைய நீயே எழுதப் போற. தர்மம் எப்போதும் உன்னுடன் இருக்கும்.